நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக முக்கியமான செய்தி, மார்ச் 11 திமுகவோட தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. சரிங்களா, இதுதான் மிக மிக ரொம்ப முக்கியமான செய்தி. கண்டிப்பாக ஆசிரியர் நியமனம் பற்றிய அறிவிப்பு தேர்தல் அறிக்கையில் இருக்கும். சரிங்களா, ஏன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் நிறைவேறாததை கண்டிப்பாக டிஎம்கே நிறைவேற்றுறதா வாக்குறுதி கொடுப்பாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். சரிங்களா, ஒவ்வொரு எதிர்வினையும் நமக்கு நன்மையில் தான் முடியும் நண்பர்களே. கண்டிப்பாக அதிமுக ஆட்சி செய்யாததை திமுக ஆட்சி கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, திமுக வாக்குறுதி கொடுத்துட்டுலாம் கண்டிப்பாக எப்பயும் ஏமாத்துறதா தெரியல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நமக்கான நியமனம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, 11ஆம் தேதி தேர்தல் அறிக்கையில் எதிர்பார்க்கலாம். இந்த தகவலை நான் சொல்லித்தான் ஆகணும். இதை பற்றி ஏன் போடுறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. தேர்தல் அறிக்கைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருமே. சரிங்களா, பொதுமக்களும் சரி, எல்லாருமே சரி. தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு என்ன அதில் இடம்பெற போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக திமுகவோட தேர்தல் அறிக்கை எல்லாரும் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா, பார்க்கலாம். இப்போ மார்ச் 11 திமுகவோட தேர்தல் அறிக்கையில் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற சொல்லி நம்ம நலச்சங்கத்தை சேர்ந்தவங்க, நலச்சங்கத்தை சேர்ந்தவங்க பலமுறை அவங்கக்கிட்ட மனு கொடுத்துருக்குறாங்க. எனவே அதில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா, நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.